அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 629வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கேரியர் கைடன்ஸ் டு +2 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கான கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் என்ற நிகழ்ச்சியாகும். உண்மையை கற்பது என்பதே கல்வி ஆகும். கல்வி சாலை, அதாவது பாடசாலை ஒன்று திறப்பவன் சிறைச்சாலை ஒன்றை மூடுகிறான் என்றார் விக்டர் ஹுகோ அவர்கள். குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட குறிக்கோளை அடைந்திட தேவையானவற்றை பற்றி முடிவெடுக்கும் முறையே கல்வி திட்டமிடுதல் எனப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் என்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பள்ளி கல்விக்கு பின் எந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கலாம், பயனுள்ள நல்ல எதிர்காலம் உள்ள பாடப்பிரிவுகள் எவை எவை போன்ற தகவல்களை தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு ஆண்டோ சேவியர் அவர்கள். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சார்ந்தவர். எஜுகேஷன் கன்சல்டன்டாக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு ஆண்டோ சேவியர், பிளீஸ். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் இதில் பங்கெடுக்கக்கூடிய பிற தொழில் சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. பட் அடுத்தது எங்க போகணும் அப்படின்றது தெரியாமலேயே ஒரு 80% பேர் இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்த பிறகு ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு கூட அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங் அப்படின்னா என்ன, கவுன்சிலிங்க்கு ஏன் அப்ளை பண்ணணும், எங்க அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எந்த விவரங்களும் தெரியாமலே இருக்கின்றார்கள். அதனாலதான் முதல்ல இதுல பங்கெடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கவுன்சிலிங் பற்றிய ஒரு சில தகவல்களோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். கவுன்சிலிங்னா என்ன? நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவுன்சிலிங்னா அங்க இன்டர்வியூ எதுவும் வைப்பாங்களா அல்லது டெஸ்ட் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. கவுன்சிலிங் அப்படின்னு உள்ளது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் நீங்கள் விரும்பும் பாடப்பிரிவில், நீங்கள் விரும்பும் கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் பெற்று தருவதற்கான ஒரு வழிமுறை தான் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங்க்கு நீங்க கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும். ஏனென்றால் கவுன்சிலிங் விண்ணப்பித்தாதான் உங்களுக்கு அரசு இடஒதுக்கீட்டுல குறைந்த கல்வி கட்டணத்துல நீங்க சேர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த கவுன்சிலிங் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு சில சான்றிதழ்கள் நாம் தயாராக வைத்திருக்க வேண்டும். கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சில சான்றிதழ்கள் தேவைப்படும். அது என்னதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். ஒருவேளை சிபிஎஸ்இல படிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு 11ஆவது வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருக்காது, நேரடியாக 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். அப்போ 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 11ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அப்புறம் உங்களுடைய டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று சான்றிதழ். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அல்லது ஜாதி சான்றிதழ். இந்த ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 விதமான வழிகள்ல நீங்க ஜாதி சான்றிதழ் வாங்கணும். ஒண்ணு, சாதாரணமாக தமிழ்நாடு அளவுல நீங்க பிசியாக இருந்தால் பிற்படுத்தப்பட்டவர் அந்த சான்றிதழ் வச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, மெடிக்கல் காலேஜ்ல நீங்க நீட் எக்ஸாம் மூலமாக அட்மிஷன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சான்றிதழ். எனியோ அதை பற்றி நீங்க பிறகு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம். அப்போ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி,
அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாமுக்கு தரக்கூடிய ஹால் டிக்கெட்டோடைய காப்பி, அது கண்டிப்பா தேவை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நீங்க 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கீங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள தலைமை ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு போனஃபைடு சர்டிபிகேட். அதாவது நீங்க 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டுல படித்ததற்கான ஒரு அத்தாட்சி சான்றிதழ். ஒருவேளை நீங்க 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்திலையும், 9, 10 ஒரு பள்ளிக்கூடத்திலையும், 11, 12 மட்டும் வேற ஒரு பள்ளிக்கூடத்திலையும் படிச்சீங்கன்னா, நீங்க இந்த 3 பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்களிடமிருந்து அந்த அத்தாட்சி சான்றிதழ் பெற வேண்டும். அதாவது போனஃபைட் சர்டிபிகேட் பெற வேண்டும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ், அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். நீங்க உங்க குடும்பத்துல முதல் பட்டதாரியாக இருக்கிறீங்க. அதாவது இனிமேதான் உங்க குடும்பத்தில இருந்து முதல் பட்டதாரி, அதாவது பட்ட படிப்பு படிப்பதற்காக நீங்க போறீங்க. உங்க அண்ணன் அல்லது அக்கா யாருமே இது வரைக்கும் பட்ட படிப்பு படிக்கல, உங்க அம்மா அப்பா பட்ட படிப்பு படித்தவர்களாக இருக்கல அப்படின்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் நீங்க வாங்குவதற்கு தகுதியானவர்கள். இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்குவதனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் கல்வி படிப்புகள் என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகும்போது கவுன்சிலிங் மூலமாக நீங்க விண்ணப்பித்து தொழில் கல்வி படிப்புகள்ல சேரும் போது ஆண்டுக்கு 25,000 ரூபாய் தமிழக அரசு உங்களுக்கு வழங்குகிறது. அது கவுன்சிலிங் மூலமா தான் போயிருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த 25,000 ரூபாய் கிடைக்காது. கவுன்சிலிங் மூலமா போனீங்கன்னா நீங்க 25,000 ரூபாய் உங்களுக்கு வருஷந்தோறும் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கவுன்சிலிங் மூலமாக என்ஜினியரிங் படிப்புல சேர்றீங்க. நீங்க ஒரு முதல் பட்டதாரி. உங்களுக்கு கல்லூரியில 50,000 ரூபாய் கல்வி கட்டணம் சொல்றாங்க. அப்ப நீங்க 25,000 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும். 25,000 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருவாங்க. சோ அதனால கண்டிப்பாக முதல் பட்டதாரியாக இருந்தால் அதற்கான சான்றிதழும் நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சான்றிதழ் எங்க சார் வாங்குறது? நீங்க ஒரு சேவை மையம் மூலமாக விண்ணப்பித்து உங்களுடைய வில்லேஜ் ஆபீசர், ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், டெப்டி தாசில்தார் வழியாக இந்த சான்றிதழ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒருவேளை மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல நீங்க சேர்வதாக இருந்தால், அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிற மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எதுவாக இருந்தாலும் அந்த படிப்புகளுக்கு நீங்க கவுன்சிலிங் விண்ணப்பிக்க விரும்பினால் நீங்க கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிபிகேட் என்று சொல்லப்படக்கூடிய இருப்பிட சான்றிதழ் வாங்குவது மிக மிக அவசியம். அதனால நீங்க 12th ரிசல்ட் வந்த உடனேயே கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே இந்த சான்றிதழ்கள் எல்லாமே தயாராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, அடுத்தது உங்களுடைய பெற்றோர்ல யாராவது ஒருத்தருடைய, அதாவது அப்பா அல்லது அம்மாவுடைய டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், அதாவது டிசி அல்லது ஏதாவது ஒரு மார்க் ஷீட் அல்லது அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த 3ல ஏதாவது ஒரு சர்டிபிகேட் பெற்றோர்ல யாராவது ஒருத்தருடைய இது போதும். அதுவும் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பெற்றோருடைய யாராவது ஒருத்தர், அம்மா அல்லது அப்பாவுடைய ஆதார், அதுவும் தேவைப்படும். அப்புறம் உங்களுடைய ஆதார், இவ்வளவு சர்டிபிகேட்டும் நீங்க ரெடியாக வைத்து இருந்தால் மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு சரியான தேதியில நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முடியும். இதை மனசுல வச்சுக்கோங்க. தயவு செய்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எக்ஸாமுக்காக தரக்கூடிய ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தொலைத்து விடக்கூடாது. அல்லது நான் நல்ல பரீட்சை எழுதி இருக்கிறேன், எனக்கு 75% மேல மார்க் கிடைக்கும், இனி எதுக்கு இந்த ஹால் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி கிழிச்சு போட்டக்கூடாது. நிறைய பேர் அதை செய்யறாங்க. அப்படி இனி தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அதையும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது கவுன்சிலிங் எங்க சார் அப்ளை பண்றது? நான் என்ஜினியரிங் படிக்க விரும்புறேன், நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டியது எங்க? ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் தான் கவுன்சிலிங்க்கு விண்ணப்பங்கள் அனுப்பி விண்ணப்பங்களை பரிசீலனை பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அந்த கவுன்சிலிங் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன் மட்டும் இல்ல, இப்ப பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கவுன்சிலிங் நடத்துவதில்லை. அதுக்கு யார் நடத்துறாங்க இப்போ அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில்நுட்ப கல்வி கழகம் தான் அதுக்கு நடத்துறாங்க.
நீங்க என்ஜினியரிங் படிக்க விரும்பினால் நீங்க கவுன்சிலிங் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tneaonline.in. அப்போ பிஇ பிடெக்ல நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tneaonline.in இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும். அது இல்லாம என்ஜினியரிங் படிப்பிற்கு தொடர்புள்ள ஒரு சில இணையதள முகவரிகள் கொடுத்திருக்கிறேன். ஒன்னு www.annauniv.edu, அதாவது அது அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட். அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா AICTE, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அதாவது நீங்க சேரக்கூடிய கல்லூரி ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இணையதள முகவரியை நீங்க பாத்துக்குங்க. அடுத்தது யாருக்காவது பிஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடக்கலை படிப்புல சேரணும் அப்படின்னா நீங்க அதற்காக ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணும். அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு பேரு நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டா. ஸோ அந்த நாட்டாவோட வெப்சைட் கொடுத்துருக்கிறேன் www.nata.in. அப்புறம் யாருக்காவது மரைன் இன்ஜினியரிங் அல்லது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி ஷிப்பிங் ரிலேட்டடா ஏதாவது படிப்புகள்ல சேருவதாக இருந்தால் நீங்க சேரக்கூடிய கல்லூரி டிஜி ஷிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் உடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அதற்காக அந்த வெப்சைட் கொடுத்திருக்கு www.dgshipping.gov.in. அடுத்தது ஒருவேளை நீங்க விமான போக்குவரத்து துறை சார்ந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி விமான போக்குவரத்து துறை சார்ந்த படிப்புல ஏதாவது சேரணும் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில சேரணும். அதற்காக அந்த வெப்சைட் கொடுத்திருக்கிறேன் www.dgca.nic.in. அதுக்கப்புறம் யாருக்காவது ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க அப்படின்னா நீங்க சேரக்கூடிய கல்லூரி கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் உடைய அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அதற்காக அதோடைய இணையதள முகவரி www.coa.gov.in அந்த இணையதளத்துல போய் பார்த்துக்கலாம். அடுத்தது மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பிஎஸ்சி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, அப்புறம் BASLP இந்த படிப்பை பத்தி கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி. இன்னொரு வழியிலே சொல்லுவாங்க பிஎஸ்சி HLS, அதாவது ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச். மற்றும் பிற மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எதுக்காவது நீங்க விண்ணப்பிக்க விரும்பினாலும் சரி, டிப்ளமா படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினாலும் சரி, நீங்க கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnmedicalselection.org அல்லது www.tnhealth.tn.gov.in. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு வெப்சைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் எல்லாமே தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் வரும். அதனால அந்த இணையதள முகவரியும் கொடுத்திருக்கிறேன் www.tnmgrmu.ac.in. ஸோ இந்த இணையதள முகவரியில நீங்க போய் டீடைல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். குறிப்பா நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பிள்ளைங்க யாராவது இருந்தாலும் சரி, பையங்களா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்ல நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு எல்லா டீடைலும் அதுல இருக்கும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சயின்சஸ், அதாவது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த படிப்புகள். பாத்தீங்கன்னா பிஎஸ்சில அக்ரிகல்ச்சர், அப்புறம் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலை, அப்புறம் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி தமிழ்ல வனவியல், அப்புறம் பிஎஸ்சி செரிகல்ச்சர் பட்டு நூல் வளர்ப்பு அதாவது பட்டுப்பூச்சி வளர்ப்பு. அடுத்தது பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் மனையியல், இது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். அப்புறம் பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் ஊட்டச்சத்து மற்றும் உணவு அறிவியல். அப்புறம் பிஇ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அதாவது பிஇல வந்து விவசாய பொறியியல். அப்புறம் பிஇ எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதாவது எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல். அப்புறம் பிடெக் அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி, பிடெக் விவசாய உயிரி தொழில்நுட்பம். அப்புறம் பிஎஸ் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இந்த படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்புல நீங்க சேர விரும்பினால் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய இணையதள முகவரி www.tnau.ac.in அல்லது www.tnagfi.youcanapply.com. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த படிப்புகளுக்கு பட்டம் வழங்கக்கூடிய பல்கலைக்கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, மருதமலை ரோடு, கோயம்புத்தூர் 641003 அதோடைய அட்ரஸ். ஸோ இந்த படிப்புகள்ல நீங்க சேர விரும்புனீங்கன்னா இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகளையே டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் படிக்கக்கூடிய டிப்ளமா படிப்பு இருக்கு, 2 வருஷம் படிக்கக்கூடிய தோட்டக்கலை படிப்பு இருக்கு. இந்த படிப்புகள் முடிக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆபீசர், அதாவது உதவி வேளாண்மை அலுவலர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆபீசர், உதவி தோட்டக்கலை அலுவலர், இந்த பதவிகளுக்கு போக முடியும். ஒருவேளை உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி இடம் கிடைக்கல அப்படின்னா தாராளமா நீங்க டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சரும் படிக்கலாம். அதுக்கும் நீங்க இதே வெப்சைட்ல தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். சரியா? ஓகே. அடுத்தது 100% வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான படிப்பு பாருங்க, பிஎஃப்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், அதாவது மீன் வளம். அந்த மீன் வளத்தை பத்தி படிக்கக்கூடிய மீன் வள அறிவியல் தான் பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வருட படிப்பு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிடெக் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங். இந்தியாவில் 919 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இதுல தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் பிடெக் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் நடத்துறாங்க. வேற இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்திலையும் அந்த படிப்பு இல்லை. மொத்தமே 30 இடங்கள் தான். பிஎஃப்எஸ்சி 160 இடங்கள். அதே மாதிரி பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் பேச்சுலர் ஆஃப் வொகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கோர்ஸ் நடத்துறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, மீன் பதனிடக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், அது தொழில் சார்ந்த படிப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, மீன் பிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம், எவ்வாறு மீன் பிடிக்கிறது. அதுக்கப்புறம் பிவோக் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், அதாவது தொழில் சார்ந்த மீன் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மீன் உற்பத்திய மீன் வியாபாரத்தை எப்படி நல்லபடியா பண்றது அதை பத்தி படிக்கக்கூடியது. இந்த எல்லா படிப்புகளுக்குமே நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய இணையதள முகவரி www.tnjfu.ac.in அல்லது www.tnagfi.ucanapply.com. இது யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, வெக்டார் ரிவர் வியூ கேம்பஸ், நாகப்பட்டினம். சரி, அடுத்தது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல நீங்க பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அல்லது வேற ஏதாவது டிகிரி படிப்பு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல படிக்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டுல 163 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல நீங்க சேர்வதாக இருந்தால் நீங்க கவுன்சிலிங் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tngasa.in. இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்த பிறகு இதற்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க. அதை பார்த்து அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணணும். அது போக தமிழ்நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸோட இணையதள முகவரியும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன். இந்த இணையதள முகவரியில போய் நீங்க கல்லூரிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா www.unom.ac.in, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் .ac.in, அதான் unom.ac.in. அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி www.b-u.ac.in. அடுத்தது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி www.bdu.ac.in. அடுத்தது www.mkuniversity.ac.in, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. அடுத்தது வேலூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி www.tvu.edu.in. அடுத்தது காரைக்குடியை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய அழகப்பா யூனிவர்சிட்டி, அது www.alagappauniversity.ac.in. அடுத்தது சிதம்பரம், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதோடைய இணையதள முகவரி www.annamalaiuniversity.ac.in. அடுத்து பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை உள்ளடக்கிய கல்லூரிகளுக்கு பெரியார் யூனிவர்சிட்டி, சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்ணணும். பெரியார் யூனிவர்சிட்டிக்குள்ள எந்தெந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், அதுல என்ன படிப்புகள் இருக்கு அப்படிங்கிற டீடைல் நீங்க பெரியார் யூனிவர்சிட்டி வெப்சைட்லையும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டி.ac.in. அடுத்தது நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளில்
குறிப்பாக அரசு கல்லூரிகளில் என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து msuniv.ac.in. அடுத்தது சட்ட படிப்புகள். சட்ட படிப்புல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலையே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே நம்ம எதுக்காண்டி படிக்கிறோம்? ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், எப்படியாவது கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும், அல்லது ஒரு நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல ஒரு அதிகாரியாக பணியாற்றணும் அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளோட தான் நம்ம படிக்கிறோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, படிச்சுட்டு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தி ஆகுறாங்க. ஆனா இந்த சட்ட படிப்பு இருக்கு பாத்தீங்களா, இது ஒருவேளை உங்களுக்கு வந்து வேலையே கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க மாசம் ஒரு 1,00,000 ரூபாயில இருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல உள்ள சட்ட கல்லூரிகள் பாத்தீங்கன்னா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தான் கிளாஸ் இருக்கும். அல்லது மத்தியானத்துல இருந்து சாயங்காலம், அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. காலையில 10 to 1 அல்லது மத்தியானம் 1:30 to 4:30 தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். பாதி நேரம் உங்களுக்கு வந்து லீவு. அப்ப பாதி நேரம் லீவுன்னு சொல்றதுனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு பகுதி நேரம் வேலை செய்து கொண்டே உங்களுடைய சொந்த சம்பாத்தியத்திலே நீங்க படிக்கலாம். காரணம், கல்வி கட்டணம் வெறும் 2,500 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு. இதுல 5 வருடம் ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகள் இருக்கு. BA LLB, BCom LLB, BCA LLB. இதுல BA LLB அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா எல்லா குரூப் படிச்சவங்களும் போலாம். காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க BCom LLB, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க BCA LLB. இதுல வந்து 14 சட்ட கல்லூரிகள், அரசு சட்ட கல்லூரிகள் இருக்குது. ஒரு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது, அது சென்னையில. அது போக 9 தனியார் கல்லூரிகள் இருக்குது. கல்லூரிகளை பற்றியுள்ள விவரங்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம். நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டியது www.tndalu.ac.in. இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா பூம்பொழில் நம்பர் 5 டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28 என்ற முகவரியில இவ்வளவு முன்னாடி எல்லாம் இயங்கி வந்தது. இப்ப அதோடைய கேம்பஸ், நியூ கேம்பஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, MGR சாலை, தரமணி, நியர் தரமணி ரயில்வே ஸ்டேஷன், பெருங்குடி, சென்னை 113 இந்த முகவரியில இயங்கிட்டு இருக்கு. விருப்பம் உள்ளவங்க இந்த இணையதளம் மூலமாக கல்லூரி பற்றியுள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது கால்நடை மருத்துவம். அதாவது கால்நடைகள், ஆடு மாடு கோழி இதுகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்யக்கூடிய கால்நடை மருத்துவ படிப்பு தமிழ்நாட்டுல 7 கல்லூரிகள் இருக்குது, அரசு கல்லூரிகள். இந்த கல்லூரி தமிழ்நாட்டுல தனியார் கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள் கிடையாது. அரசு கல்லூரிகள்ல சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும். 196க்கு மேல கட் ஆஃப் இருந்தாதான் இடம் கிடைக்கும். BVSC and AHன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதே மாதிரி பிடெக் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதாவது கோழி இன உற்பத்தி. அடுத்தது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, உணவு தொழில்நுட்பம். அடுத்தது பிடெக் டெய்ரி டெக்னாலஜி, பால் பதனிடும் தொழில்நுட்பம். மிக மிக அருமையான வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி. தமிழ்நாட்டில் ஒரே காலேஜில் தான் இருக்கு. BVSC 7 காலேஜில் இருக்குது. ஸோ இந்த படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்க விரும்பினால் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய இணையதள முகவரி www.tanuvas.ac.in, TANUVAS, tanuvas.ac.in. அந்த வெட்டினரி யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, மாதவரம், சென்னை 51 என்ற முகவரியில் இயங்கி வருகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா டான்ஸ், மியூசிக், ஆர்ட், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், இந்த மாதிரி இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க போக வேண்டிய படிப்பு வந்து BFA. நான் இதுல கொடுக்கல. BFA படிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்க விரும்பினால் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டிய இணையதள முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மெதுவா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. www.tnjjmfau, அதாவது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, tnjjmfau.ac.in. இந்த படிப்புல எல்லாத்துலயுமே இந்த அதாவது ஆர்ட், பெயிண்டிங், டான்ஸ், மியூசிக், டிராமா அல்லது ஆக்டிங், ஸ்கல்ப்சர், இந்த மாதிரிப்பட்ட திறமைகள் உங்களுக்கு இருந்தா நீங்க அது சார்ந்த படிப்பான BFA அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புல சேரலாம். அதற்காக கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். நான் தந்த இணையதள முகவரியில நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது பிறகு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்டுக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா 2 முக்கியமான நுழைவு தேர்வுகள் நீங்க எல்லாரும் எழுதணும் பார்த்துருங்க. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம். அதாவது
காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஷார்ட்டா CUET, அதாவது கியோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் ஏன் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்ல இருக்குது. அது மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்துல இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், இன்னும் இந்தியாவில் உள்ள பிற மத்திய பல்கலைக்கழகங்கள்ல அரசு இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு அட்மிஷன் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்க கியோட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி சயின்ஸ், டெய்ரி டெக்னாலஜி, இந்த படிப்புகளுக்கு நீங்க ஆல் இந்தியா லெவல்ல ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ICAR உடைய 15% கோட்டா பிற மாநிலங்கள்ல நம்ம சேர முடியும். அதுக்கும் கியோட் எக்ஸாம் உடைய ஸ்கோர் தான் எடுப்பாங்க. போன வருஷத்துல இருந்து அதுதான் எடுக்கிறாங்க. தயவு செய்து கியோட் எக்ஸாம் நீங்க கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும். கியோட் எக்ஸாம் உடைய அறிவிப்பு பெரும்பாலும் மார்ச் கடைசியில வெளியிடப்படும். ஜூன் மாத தொடக்கத்துல அதற்கான தேர்வு நடக்கலாம் அல்லது மே கடைசியில நடக்கலாம். இன்னும் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. கண்டிப்பாக நீங்க இந்த தேர்வை எழுதணும். இந்த தேர்வு பற்றிய முழு விவரங்கள் தேவை என்றால் நான் இப்ப சொல்லக்கூடிய வெப்சைட்டை நீங்க நோட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கவனமாக அந்த வெப்சைட்டை கேட்டு எழுதுங்க. நான் மெதுவாகவே சொல்றேன். www.CUET, அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதான் CUET, திருப்பி ஒரு டாட், அப்புறம் SAMARTH, சமர்த், SAMARTH, சமர்த் .ac.in. திருப்பி சொல்றேன், www.CUET.samarth, SAMARTH, samarth.ac.in. AC na academics, IN na India. So www.CUET.samarth.ac.in. இந்த தேர்வு மூலமாக இன்னொரு வித்தியாசமான படிப்பு நீங்க படிக்கலாம். இது வரைக்கும் நீங்க இந்த படிப்பை பற்றி கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. என்ன படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், BA Honors in English, BA Honors in French, BA Honors in Spanish, BA Honors in Russian, BA Honors in German, BA Honors in Portuguese, BA Honors in Persian, BA Honors in Chinese. இந்த மாதிரிப்பட்ட வெளிநாட்டு மொழிகள் படிப்பதற்காக ஹைதராபாத்ல ஒரு மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி தேவைன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி, அந்த இடத்துக்கு பேரு தர்நாக்கா, TARNAKA, தர்நாக்கா, ஹைதராபாத். திருப்பி சொல்றேன், இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி, தர்நாக்கா, TARNAKA, தர்நாக்கா, ஹைதராபாத். பின்கோட் நம்பர் 500, இன்னொரு 007. வெப்சைட் www.EFLuniversity.ac.in, EFLuniversity.ac.in. சார், இந்த ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறதால என்ன நன்மை சார்? இது வரைக்கும் நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பானிஷ் எடுத்துக்கோமே. சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல உள்ள 12 நாடுகள்ல 11 நாடுகள்ல ஸ்பானிஷ் தான் பேசுறாங்க. சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில், சிலி, கொலம்பியா, ஈக்வடார், கயானா, பராகுவே, பெரு, சுரினாம், உருகுவே, வெனிசுலா. இதுல பிரேசில்ல மட்டும்தான் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ், மற்ற எல்லா நாடுகள்லயும் ஸ்பானிஷ். அது மாதிரி சென்ட்ரல் அமெரிக்கா பாத்தீங்கன்னா 7 நாடுகள் இருக்கு. 7 நாடுகளையுமே ஸ்பானிஷ் தான் அபிஷியல் லாங்குவேஜ். பெலிஸ், கோஸ்டாரிக்கா, எல் சல்வதார், கவுதமாலா, ஹோண்டுராஸ், நிக்காரகுவா, பனாமா. அப்புறம் பாத்தீங்கன்னா மெக்சிகோ,
அப்புறம் ஸ்பானிஷுடைய தாயகம் ஸ்பெயின், அப்புறம் ஆப்பிரிக்காவில் ஒரு 4 கண்ட்ரிஸ். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் தான். நீங்க ஸ்பானிஷ்ல பிஏ ஹானர்ஸ் படிக்கிறதுனால என்ன வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கன், சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல உள்ள இந்தியன் எம்பசில உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். டிரான்ஸ்லேட்டர் அல்லது இன்டர்பிரட்டர். ஸ்பானிஷும் இங்கிலீஷும் தெரிஞ்சவங்களுக்கு சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல, சென்ட்ரல் அமெரிக்கன் கான்டினென்ட்ல உள்ள இந்தியன் எம்பசிஸ் அதுல ஜாப் கிடைக்கும். நம்பர் 1. அதே மாதிரி அந்த நாடுகளுடைய எம்பசி எல்லாமே டெல்லியில சாணக்கியாபுரி அல்லது ஆர்கேபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அங்க உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லயும் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி இந்தியன் ஆர்மி, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சிபிஐ, அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே ஃபாரின் லாங்குவேஜ் படிச்சவங்களுக்கு இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் கிடைக்குது. இது இல்ல மட்டும் இல்ல, திருப்பூர்ல இருந்து இப்ப அர்ஜென்டினாவுக்கு டிஷர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அங்க இருந்து வரக்கூடிய ஆர்டர், மற்றபடி கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்பானிஷ்ல தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதை இங்க ஒருத்தர் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆர்டருக்கு என்னென்ன பொருட்கள் கேட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரி குவான்டிட்டி கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மறுபடி இங்க இருந்து இங்கிலீஷ்ல ரெடி பண்ற அந்த வே பில்லு எல்லாமே மறுபடியும் ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அர்ஜென்டினாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஆல் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வில் ப்ரொவைட் ஜாப் ஃபார் ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இப்படி நிறைய வேலை வாய்ப்புகள். இது மட்டும் இல்லைங்க, மீடியா, ஃபாரின் டிவி சேனல்ஸ், ஃபாரின் ஜேர்னல்ஸ், இதுல எல்லாத்துலயும் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய டீச்சிங் லெவல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூலு, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஸ்பானிஷ், பிரெஞ்சுக்கே ஆள் இல்லை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா அண்ட் சுவிட்சர்லாந்து, இந்த 3 நாடுகளை உங்களுக்கு மேற்கொண்டு இலவசமாகவே படித்து அங்கேயே வேலை கிடைத்து நீங்க அங்கேயே செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளவு வாய்ப்புள்ள இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ் படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி, கர்நாடகா, ஹைதராபாத் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்கணும். கண்டிப்பாக நீங்க கியூட் எக்ஸாம் எழுதியிருந்தாதான் அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ யூ மஸ்ட் அப்ளை ஃபார் கியூட் என்று சொல்லக்கூடிய காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நீட் எழுதி எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீட் எழுதலாம். நீட் எதுக்கெல்லாம் தேவை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கன்ஃபியூஷன். நீட் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அதாவது பல் மருத்துவ படிப்பு, அப்புறம் பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி, அப்புறம் பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி, அப்புறம் பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, அப்புறம் பியூஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. இவ்வளவுக்கு தான் நீட் தேவை. பிஎன்ஒஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்சஸ், அந்த படிப்பு கூட நீட் தேவையில்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீட் தேவையில்லை. இதையெல்லாம் மனசுல வச்சு நீங்க நீட் எழுதுறதா இருந்தா நீட் அப்ளை பண்ணுங்க. நீட்டுக்கு வந்து இன்னும் கால் ஃபார் பண்ணல. நீட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடியவங்க www.nta அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, NTA NEET.nic.in, NTA NEET.nic.in என்ற இணையதளம் மூலமாக நீங்க விண்ணப்பிக்கலாம். இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே நான் சொல்லல. பட் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்க பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான படிப்பை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். அது என்ன படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் சுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த படிப்பு படிச்சா. வேர்ல்டு ஃபுல்லா சுத்தலாம். வேர்ல்டுல 193 நாடுகள், 193 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள். 8 நாடுகள் வந்து ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் இல்லாத நாடுகள். அங்கீகாரம் இல்லாத ஐக்கிய நாடுகள் சபையுடைய அங்கீகாரம் இல்லாத நாடுகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய போப் இருக்கக்கூடிய வேட்டிகன் சிட்டி, அது ஒரு நாடு. அதுக்கு வந்து யூஎன் ரெகக்னிஷன் கிடையாது. அதே மாதிரி சோமாலியா, ஆப்பிரிக்காவில் சோமாலியான்னு ஒரு நாடு இருக்கு, அதுக்கு வந்து யூஎன் ரெகக்னிஷன் கிடையாது. ஸோ இந்த எல்லா நாடுகளையும் நம்ம சுத்தி பார்க்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய 203 நாடுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 46 நாடுகள் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ், அதாவது கடலே இல்லாத நாடுகள், அதாவது நிலப்பரப்பால் சூழப்பட்ட நாடுகள். இந்த நாடுகளை தவிர மீதி உள்ள நாடுகளை எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு வழி மட்டுமல்ல, ஒரு 6-7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அந்த ஃபீல்டுல உங்களுக்கு ஒரு மாத சம்பளம் 10 லட்சம் ரூபாய்.
ஒரு மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவு நீங்க வர முடியுங்க. அவ்வளவு அருமையான ஒரு படிப்பு. என்ன படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். வேற ஒண்ணும் இல்லைங்க, அது மெர்ச்சன்ட் நேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபார கப்பல்கள்ல நீங்க கேப்டனாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு. கப்பல்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா 2 டைப்பான ஜாப் தான். ஒன்னு டெக் சைடு ஜாப், இன்னொன்னு என்ஜின் சைடு ஜாப். டெக் சைடு ஜாப் அப்படின்னா என்ன? கப்பலை செலுத்துவது, கப்பல் வந்து சரியான திசையில ஓட்டுறது, அதான் செலுத்துறது. அப்புறம் கண்டெய்னர்ஸ் ஏத்துறது இறக்குறது, அதுல உள்ள லீகல் ஃபார்மாலிட்டிஸ், அதே மாதிரி ஒரு போர்ட்ல நுழையும் போது அந்த நாட்டுல என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த போர்ட்ல இருந்து வெளிவரும் போது எப்படி, வெளியேறும் போது எப்படி இது பண்ணணும், அது மாதிரி வேர்ல்ட்ல ஒவ்வொரு இடத்துல எந்த மாதிரியான இடங்கள்ல கடல்ல பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெர்மியூடா ட்ரையாங்கிள். நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல உள்ள பெர்மியூடா, புளோரிடா அண்ட் பியூர்டோ ரிகோ, இந்த 3 இடத்துக்கு இடையில உள்ள இடத்துல உள்ள நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல வரக்கூடிய கப்பலை எல்லாம் இழுத்துரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய நேவிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் தான் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். இது வந்து டெக் சைட்ல நீங்க ஆபீசர் ஆகி கேப்டனாக வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். 3 வருஷம் படிக்கணும். இந்த படிப்புல சேர விரும்புறவங்க சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, அந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம். அது எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, உத்தாண்டி, சென்னை 119 அதோடைய முகவரி. அதோடைய இணையதள முகவரி www.imu.edu.in www.imu.edu.in. இந்த முகவரியில, இணையதள முகவரியில நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்மிஷன் நோட்டிபிகேஷன் இன்னும் கொடுக்கல. நீங்க வந்து நுழைவு தேர்வு எழுதணும். இந்த நுழைவு தேர்வு எழுதின பிறகு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக பல்வேறு கல்லூரிகள்ல நீங்க பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் சேர முடியும். அந்த படிப்பு 3 ஆண்டுகள் படிக்கணும். கண்டிப்பாக மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். குறைந்தது 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல. அது அக்ரிகேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அக்ரிகேட் 60% குறைவாக மார்க் இருந்தா நீங்க சேர முடியாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல 55% மார்க் இருக்கணும். இருந்ததுன்னா இந்த படிப்புல சேரலாம். கூடுதல் விவரங்கள் அந்த இணையதள முகவரியில நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி வேற நிறைய கோர்சஸ் நடத்துறாங்க. அதை பத்தி எல்லாம் நான் இப்ப சொல்ல முடியாது, டைம் இல்லாததுனால. நமக்கு இருக்கக்கூடிய டைம்ல மேக்சிமம் உள்ள தகவல் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான படிப்பு, நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. அது என்ன படிப்பு அப்படின்னா பிஎஸ்சி ஜியாலஜி. ஜியாலஜி இஸ் நத்திங் பட் எர்த் சயின்ஸ், மண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இன்னும் கரெக்டா சொல்ல போனா புவி அமைப்பியல். பூமி எவ்வாறு அமைந்திருக்கிறது, பூமிக்கு அடியில எத்தனை தட்டுக்கள் இருக்கிறது, இந்த பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய தட்டுக்கள் நகரும் போது அது எப்படி பூகம்பமாக வருது, கடலுக்கு அடியில பூகம்பம் ஏற்படும் போது அது எப்படி சுனாமியாக பெரிய அலைகளை கடலுக்கு வெளியே கொண்டு வருது, மலைகள் எப்படி வளருது, ஒரு சில மலைகள் மட்டும் ஏன் எரிமலையாக வெடித்து தீய கக்குது, பூமிக்கு அடியில எங்க தங்கம் கிடைக்குது, எங்க தாமிரம் கிடைக்குது, எங்க நிலக்கரி கிடைக்குது, எங்க நிக்கல் கிடைக்குது, எங்க பெட்ரோலியம் கிடைக்குது, எங்க வைரம் கிடைக்குது, இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான படிப்பு பிஎஸ்சி ஜியாலஜி. இதுல சேரணும் அப்படின்னா கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கம்பல்சரியா படிச்சிருக்கணும். அதாவது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், அல்லது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படிப்புல சேருவதற்கு தகுதியானவர்கள். தமிழ்நாட்டுல 11 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல இந்த படிப்பு இருக்குங்க. ஏற்கனவே கலை அறிவியல் கல்லூரிகள்ல சேருவதற்காக கவுன்சிலிங் விண்ணப்பிக்க எந்த இணையதளம் சொன்னா அந்த இணையதளத்தை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. www.tngasa.in. சரி, இந்த ஜியாலஜி முடிச்சாச்சுன்னா எங்க எல்லாம் வேலை கிடைக்கும் சார்? ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், அப்புறம் பாரத் பெட்ரோலியம், அப்புறம் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, மத்திய நிலத்தடி நீர் வாரியம், அப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்,
அப்புறம் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு படைகள் மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட், அப்புறம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ISRO, IREL, இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட், ஈவன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இப்ப தமிழ்நாடு மைன்ஸ், தமிழ்நாடு சுரங்க துறை, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட மைன்ஸ். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் அதிகபட்சமாக பிஎஸ்சி ஜியாலஜில ஒரு 500 பேர், 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்றாங்க. என்ஜினியரிங் எடுத்துக்கோங்க, 2 லட்சம் பேர் படிக்கிறாங்க ஒரு வருஷம். ஆனா ஜியாலஜி வெறும் 500 பேர் தான் படிக்கிறாங்க. மத்திய அரசுடைய வேலை வாய்ப்பு இருக்கு, மாநில அரசுடைய வேலை வாய்ப்பு இருக்கு, வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு இருக்கு, தனியார் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்ல வாய்ப்புள்ள இந்த படிப்புல நீங்க சேர விரும்பினால் 12th முடிச்ச பிறகு கவுன்சிலிங் அப்ளை பண்ணி போங்க. தனியார் கல்லூரிகள் 3 கல்லூரிகள் இருக்குது. ஒன்னு தூத்துக்குடி மாவட்டம் விஓசி காலேஜில் அந்த படிப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருச்சியில நேஷனல் காலேஜ், அப்புறம் நெய்வேலி ஜவஹர் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ்ல நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காலேஜ் கேர்ள்ஸுக்கு ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் விமன் திருநெல்வேலி, அங்க பிஎஸ்சி ஜியாலஜி இருக்குது. அதே மாதிரி நீங்க கியூட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஜியாலஜி இருக்கு. இது இல்லாம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி, 5 years இன்டகிரேட்டட் எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி இருக்கு. நீங்க கியூட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில டைரக்டா நீங்க எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி சேரலாம். அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 5 years இன்டகிரேட்டட் எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி இருக்கு. இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல நீங்க விண்ணப்பித்து ஒரு நல்ல லெவல்ல வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் வாழ்த்துறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறைகள்ல நம்முடைய பிள்ளைங்க அதிகமா போகக்கூடிய ஒரு படிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பயாலஜி குரூப் இருக்கணும் அல்லது சயின்ஸ் குரூப் இருக்கணும். இதுல யாராவது ஆசிரியர்கள் யாராவது இருந்தா இதை கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கணும். பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு 4 ஆண்டுகள் படிக்கணும். கவுன்சிலிங் கண்டிப்பாக விண்ணப்பிக்க வேண்டும். www.tnmedicalselection.org அல்லது www.tnhealth.tn.gov.in என்ற இணையதள முகவரியில அப்ளை பண்ணணும். நர்சிங் படிக்கணும் அப்படின்னா பாட்டனி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில குறைந்தபட்சம் 45% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா இருந்தா அதுலயும் அதே மாதிரி 45% பெற்றிருக்கணும். தமிழ்நாட்டுல 5 அரசு நர்சிங் கல்லூரிகள் இருக்குது. 5 காலேஜ் தான் கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் நீங்க கவுன்சிலிங் மூலமா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி கட்டணம் வெறும் 3000 ரூபாய் மட்டும்தான். 3000 rupees ஒன்லி பெர் இயர். அதே சமயம் பிரைவேட் காலேஜஸ் 176 காலேஜஸ் இருக்குது. இந்த 176 காலேஜஸ்ல நீங்க கவுன்சிலிங் மூலமா போனாலும் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கல்வி கட்டணம், அரசாங்கம் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45,000 பெர் இயர். ஆனா ஒரு காலேஜ்லயும் 45,000 மட்டும் வாங்குறது இல்ல, நிறையவே வாங்குறாங்க. அதனால கவர்மெண்ட் காலேஜ்ல போறது மாதிரி நீங்க நல்ல மார்க் வாங்குங்க, கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா வெறும் 3000 ரூபாய் தான். சரியா? அதே மாதிரி ஒருவேளை பிஎஸ்சி நர்சிங் போகிறதுக்கு விரும்பக்கூடிய கேண்டிடேட்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 188 கட் ஆஃப் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 89% மார்க் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? வழக்கமா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங்ல ஆன்லைன்ல செலக்ட் பண்றது அந்த 5 கவர்மெண்ட் காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பிரைவேட் காலேஜ் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனா 196 அல்லது 195 கட் ஆஃப் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் சீட் கிடைக்காது. மாணவர்களே இதை கவனத்துல கொள்ளுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், எந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, மாணவிகளா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங் கவுன்சிலிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா எல்லா காலேஜையுமே செலக்ட் பண்ணிருங்க. எல்லா காலேஜையும் செலக்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணுல கிடைக்கும். ஒருவேளை கிடைக்காம கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம பிரைவேட் காலேஜாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கடந்த 2 ஆண்டுகளாக 152க்கு குறைவாக கட் ஆஃப் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்ல தனியார் காலேஜ்ல கூட இடம் கிடைக்கல. அப்ப 140, 135 எல்லாம் கட் ஆஃப் உள்ளவங்க ரிசல்ட் வந்த உடனேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலாவது போய் ஜாயின் பண்ணிருங்க.
ஏன்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு கிடைக்காது. அல்லது மார்க் அடிப்படையில நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் நாங்க வந்து சொல்லி கொடுப்போம். டிஎன் ஃபார்ம் கிராஜுவேட்ஸோடைய நம்பர் மிஸ்டர் ஜோ அவருடைய நம்பர்லயோ அல்லது என்னுடைய நம்பர்லயோ நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதனால பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு விரும்பக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது எல்லா காலேஜையுமே கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க 176 + 5 181 காலேஜையும் வரிசைப்படுத்தி உங்களுடைய விருப்பப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகும் உங்களுடைய கட் ஆஃப் அடிப்படையில. ஏன்னா எத்தனை பேர் அப்ளை பண்றாங்களோ அதுல யாருக்கு கட் ஆஃப் கூடுதலோ அந்த அடிப்படையில தான் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால அதுல கவனமா இருங்க. 4-5 காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுறாதீங்க, உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. அடுத்தது, இந்த பிஎஸ்சி நர்சிங் ஒருவேளை உங்களுக்கு இடம் கிடைக்கல அல்லது உங்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு வசதி இல்லைன்னு வச்சுக்கோமே, அடுத்தது நீங்க நர்சிங் படிப்புல சேரணும் அப்படின்னா ஜிஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் நர்சிங் அண்ட் மெட்வைஃபரி, நாங்க எப்படி சொல்றோம்னா ஜெனரல் நர்சிங் அண்ட் மெட்வைஃபரி அல்லது டிப்ளோமா இன் நர்சிங் அல்லது அதைத்தான் ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் சொல்லுவாங்க. 3 ஆண்டுகள் படிக்கக்கூடியது. இந்த 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் அல்லது டிப்ளோமா இன் நர்சிங் அல்லது ஜிஎன்எம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மருத்துவ கல்லூரிகளையும் இருக்குதுங்க. நம்முடைய தமிழ்நாட்டுல 37 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. இந்த 37 அரசு மருத்துவ கல்லூரிகளையும் ஜிஎன்எம் படிப்பு இருக்குது. ஒவ்வொரு மருத்துவ கல்லூரிகளையும் 100 இடங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு சில கல்லூரி மட்டும்தான் 50 இடங்கள், ஒரு 4 கல்லூரி தான் 50 இடங்கள், மற்ற எல்லாமே 100 இடங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜிஎன்எம்முக்கும் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். ஜிஎன்எம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைச்சதுன்னா முதலாம் ஆண்டு படிக்கும் போது மாதம் 600 ரூபாய், 600 rupees, மாதம் 600 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், ஊக்கத்தொகை கிடைக்கும். 2ஆம் ஆண்டு படிக்கும் போது மாதம் 700 ரூபாய், 700 rupees ஊக்கத்தொகை. 3ஆம் ஆண்டு படிக்கும் போது 800 ரூபாய், அதாவது 800 rupees ஊக்கத்தொகை கிடைக்கும். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்க படிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஜிஎன்எம் படிக்கிறதுக்கு ஹையர் செகண்டரியில எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் சேரலாம். காமர்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் சேரலாம், ஒகேஷனல் குரூப் படிச்சிருந்தாலும் சேரலாம், ஒகேஷனல் நர்சிங் படிச்சிருந்தாலும் சேரலாம். ஆனா அதுல ஒரு இட ஒதுக்கீடு இருக்கு. எப்படின்னா 50% இடங்கள் பயாலஜி குரூப்புக்கும் பாட்டனி சுவாலஜி குரூப்புக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 25 இடங்கள் ஒகேஷனல் நர்சிங் குரூப்புக்கு 25% இடங்கள். மீதி 25% இடங்கள் யாருக்குன்னா அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காமர்ஸ் குரூப், ஹிஸ்டரி குரூப் படிச்சவங்களுக்கு. அதனால எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நர்சிங் படிக்க விரும்புறவங்க இதை மனசுல வச்சுக்கிங்க. அதே மாதிரி நர்சிங் படிக்க விரும்புனீங்கன்னா நீங்க சேரக்கூடிய கல்லூரி அகில இந்திய அளவுல இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் www.indian nursing council, சேர்த்தே எழுதணும் நீங்க, இந்தியன் நர்சிங் கவுன்சில்.org, இந்தியன் நர்சிங் கவுன்சில்.org என்ற இணையதள முகவரியில நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரியா? சோ இந்த மாதிரிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையும் நீங்க சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய படிப்புகள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்றக்கூடிய அளவுக்கு டைம் இல்லை. இன்னும் மேற்கொண்டு நமக்கு ஏதாவது டைம் கிடைக்கும் போது அல்லது ரிசல்ட் வர டைம்ல மீண்டும் ஒரு முறை நம்ம பண்ணலாம். இப்போ உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். மாடரேட்டர் அதுக்கு வந்து என்ன எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மிஸ்டர் ஜோ. அவங்களுடைய கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். நன்றி திரு ஆண்ட்ரோ சேவியர், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கான கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு ஆண்ட்ரோ சேவியர், எஜுகேஷன் கன்சல்டன்ட், கன்னியாகுமரி மாவட்டம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிச்சயமா. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர் ஆண்டோ. ஏன்னா இட் இஸ் நீட் ஆஃப் தி அவர். அதாவது இந்த இவங்களை வந்து எப்படி கைட் பண்ணது ரொம்ப அருமையா செய்திருக்கீங்க சார். ஐ டேக் இட் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஃபார் அ மினிட் வைங்களேன். இது ரொம்ப இது கேள்வி எதுவுமே இல்லை. அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்ல தே மஸ்ட் டேக் த சாய்ஸ் மாதிரி நல்லா இருக்கு. இது நத்திங் இஸ் தேர் மாதிரி யூ எக்ஸ்பிளைன் சோ வெல் சார். என்னுடைய இது என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து +2 முடிச்சவங்க, முடிக்காதவர்கள், 8வது படித்தவர்கள், 9வது படித்தவர்கள், 7வது படித்தவர்கள்,
இவங்களும் மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வர கம்யூனிட்டி காலேஜ்னு ஒண்ணு இருக்கு சார். ஏன்னா அதுலயே நான் பார்ட்லி வாஸ் இன்வால்வ். அந்த கம்யூனிட்டி ஆமா. காலேஜ் ட்ரைனிங். ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 years 4 years அந்த கேண்டிடேட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அப்புறம் ஒரு டவுன் த லைன் பாத்தீங்கன்னா ஒரு என்ஜினியருக்கு மேல அவன் வந்துடுவான். அவனும் அதே மாதிரி ரெகுலர் கோர்ஸ்ல பண்ணிட்டு என்ஜினியர் ஆர் ஒரு ஒரு எனி ப்ரொஃபஷனலை விட அதிகமா வருவான் ஒரு 35-40 வயசுல. அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். பட் ஆனா ரொம்ப த்ரில்லாவும் இருக்கும். ஸோ நத்திங் இஸ் லாஸ்ட். இப்போ ஏன்னா சார் நிறைய பசங்க என்ன செய்யறாங்கன்னா ஒன்ஸ் தே லூஸ் டிடெக்ட் ஆயிடுறாங்க. தே கோ இன் த ராங் ரூட்ல போயிடுறாங்க. அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. அப்போ இந்த மாதிரி நான் வந்து இந்த கம்யூனிட்டி காலேஜ் ஒரு கான்செப்டை கொஞ்சம் அப்போ நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்து அதை பத்தி நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க சொன்ன கான்செப்ட இப்ப கம்யூனிட்டி காலேஜ் மாதிரி தான் இந்த பிஓக் இதெல்லாம் கொண்டு வராங்க. பேச்சுலர் ஆஃப் வொகேஷன், தொழில் சார்ந்த படிப்பு தான் அது. அது முடிச்சாச்சுன்னா அந்தந்த ஃபீல்டுல அவங்க வேலைக்கு போயிடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க டிஜெக்ட் ஆயிடுறாங்க பசங்க. 10th ஃபெயில் ஆயிட்டோம்னா தற்கொலை பண்ணிடுறான். அப்படி எல்லாம் இல்லாம 10th ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி வச்சு ஐடிஐல பிளம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 year கோர்ஸ் அல்லது வயர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 year கோர்ஸ் போனாவே அவன் லைஃப்ல நல்ல ஒரு ஜாபுக்கு போக முடியும். நீங்க சொன்னது மாதிரி ஒரு 40 வயசுல எல்லாம் நல்ல ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுல இருப்பா. ஒரு சூப்பர்வைசர், ஒரு ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில அவன் வர முடியும். அதுக்காக இப்ப கவர்மெண்ட் நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலமாக நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வந்து இப்பவும் நடத்துறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குது நிறைய. அதை ரொம்ப டீட்டெயிலா இப்ப நான் கொடுக்க முடியாது. பட் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலமாக ஒவ்வொரு துறையிலையும் அது சார்ந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்கு. 3 மாதம் முதல் 6 மாதம் 1 வருடம் வரை படிக்கக்கூடிய பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்குது. அதை எடுத்துட்டு அவங்க நல்ல லெவல்ல வர முடியும். கண்டிப்பாக நம்முடைய மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா அதற்கான ஆலோசனை வழங்க தயாராக இருக்கிறோம். வெரி குட். ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. நல்லது சார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி திரு ஹியூபர்ட் சார். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி, கருத்துக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. கேரியர் கைடன்ஸ் டு +2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ற இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக வழங்கப்பட்டது. மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கான கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் தொடர்பான தகவல்கள். அதாவது எந்த கோர்ஸ் படித்தால் எந்த வேலைக்கு செல்லலாம், எந்த மாதிரி அது வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட தகவல்களை தாங்கி வந்தது. எந்த கல்லூரியில படிக்கணுங்கிற தகவல்களை தாங்கி வந்தது. அருமையான இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய திரு ஆண்டோ சேவியர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டோ சேவியர் அவர்கள் எனது பள்ளி நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. நன்றி திரு சேவியர். தேங்க்யூ திரு சேவியர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.